காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் அத்திக்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். பாருங்கள், அத்திக்காய் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். மார்க்கெட்டில் இல்லைன்னா கீரைக்காரங்களாண்ட சொன்னால் எடுத்துன்னு வந்து தருவாங்க. இது வயிறு புண்ணு, வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாயில் புண்ணு வந்துடும், நெஞ்சு எரிச்சல் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த அத்திக்காயில் அவ்வளோ நல்ல பயன்லாம் இருக்குது. இதை வச்சு தான் நான் இப்போ கூட்டு செய்ய போகிறேன். சிறுபருப்பு, பைத்தம்பருப்பு, கருவேப்பிலை, தாளிப்புக்கு கருவேப்பிலை, வெங்காயம், இந்த பாருங்கள் சின்னதாக வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி 2, மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் உரித்து வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு நல்லெண்ணெய், வயிறு எண்ணெய் ஆறும். நல்லெண்ணெய் வந்து எப்பவுமே வயிறு எண்ணெய் ஆறும். வாயில் கூட வாய் புண்ணாச்சுன்னா வாயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொப்புளிச்சு கீழே துப்பிட்டோம்னா வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய். பாருங்கள், தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா கல்லில் தட்டி போடணும். உள்ளே பூச்சி இருக்கும், அதனால் இதை தட்டிட்டு தண்ணியில் போட்டு உப்பு தண்ணியில் போடணும். இப்போ உப்பு கொஞ்சம் போடுறேன். பாருங்கள், உப்பு கொஞ்சம் போடுறேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா தட்டி போடணும். இது மாதிரி கல்லில் பாருங்க, இப்படி தட்டினோம்னா பூச்சி இருக்கும். அதுக்கு தான் இது நல்லா இருக்குது. ஒரு நேரம் பூச்சி நிறைய இருக்கும். பாருங்க, உப்பு தண்ணியில் போட்டோம்னா பூச்சிலாம் செத்துரும். அதுக்காக தான் உப்பு தண்ணியில் போடுறது. பாருங்கள், நல்லா முதல்ல வந்து முழு காயாக இருக்கு சொல்ல கழுவிட்டேன். இப்போ தட்டி போட்டு இங்கே பாருங்கள், பூச்சியே இல்லை. ஒரு நேரம் நிறைய பூச்சி இருக்கும் உள்ள. நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ உப்பு போட்டு தான் உப்பு தண்ணியில் போடணும். இப்போ இந்த காய்க்கு ஏற்ற இது வந்து 200 கிராம். இதுக்கேற்ற பருப்பு போடுறேன். சிறு பருப்பு இது 100 கிராம். இதில் 1 போட்டுருக்கிறேன். ஃபுல்லாக 1 போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடணும். பருப்பில் ஊற்றிட்டு இந்த காயை தண்ணி இருத்துட்டு நல்லா உப்பு தண்ணி முதல்ல முழுசாக இருக்க சொல்ல ஒரு இடு கழுவிட்டுங்க. இப்போ இது தட்டி போட்டு உப்பு தண்ணியில் தட்டி போட்ட பிற்பாடு ஒரு கழுவு, 2வது கழுவு. இது சுத்தமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். பூச்சி இருக்கும், ஆனால் இதில் பூச்சி இல்லை. ஒரு நேரம் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். நார் சத்து, சுண்ணாம்பு சத்து, எல்லா வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குது இதில். இது வந்து அவ்வளோ நல்லதுங்க. வாய் புண்ணுக்கு வாய் ரணம், குடல் மலைக்குடல், ஆசன வாய் எல்லாமே இது நல்லது. இந்த அத்திக்காய், அத்திப்பழம், அத்திக்காய் பாருங்கள் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் பாருங்கள் போடுறேன். சின்ன வெங்காயம் 2, தக்காளி வந்து நல்லா கழுவி தாங்க வச்சுருக்கேன்.
போட்டாச்சு. இந்த மஞ்சத்தூள் கூட வயிறு ரணம் ஆறும். அதனால் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து வயிறு புண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப போடாதீங்க, 1 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். தண்ணி பாருங்கள், தண்ணி வந்து இந்த காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுக்கணும். 3 விசிலில் கூட இறக்கலாம். ஆனால் நல்லா மெத்துன்னு வெந்ததுன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணம் ஆகணும். அதுக்காக வயிறு புண்ணாக இருந்தால் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். 5 விசில் வரணும். இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். வெயிட் போட்டேங்க, பற்ற வச்சிடுறேன். கேஸ் பற்ற வச்சிடுறேன். இப்போ 5 விசில் வரட்டேங்க. பாருங்க, 5 விசில் வந்துச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறட்டும். ஆறின பிற்பாடு காமிக்கிறேன். இப்போ கடைசியில் தேங்காய் போடணும். அதை சொல்லலை நான். இந்த தேங்காய் வந்து துருவி வைக்கிறேன். தேங்காய் வந்து எவ்வளோ போடணுன்னா, இதில் பாதி போட்டால் போதுங்க. இது சின்ன மூடி தான், இதில் பாதி போட்டால் போதும். இது பாருங்கள், சூடு ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு போடணும். இப்போ பார்க்கலாம். எப்படி பாருங்கள், நல்லா மெத்துன்னு வந்து போச்சு பருப்பு. இப்படியே கரண்டியாலேயே இப்படியே இது பண்ணி விடலாம். நல்லா அருமையாக நல்லா வெந்து போச்சு பாருங்கள், மெத்துன்னு. சீக்கிரம் ஜீரணம் ஆகும், அதுக்காக தான். இப்போது தாளித்து போட்டுடலாம். உப்பு போட்டுடுறேன், திட்டமாக உப்பு. இந்த காய்க்கு ஏற்ற உப்பு. இப்போ இது காரம் கம்மியாக தான் போட்டுருக்குறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி தாளிச்சிக்கலாம் எண்ணெயில். காரம் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு பாதி மிளகா போட்டால் போதும். இப்போ கேஸை பற்ற வைக்கிறேங்க. கூட்டு போட்டுருக்குறேன் அடுப்பில். இப்போ ஒரு பக்கம் தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு தாளிப்போம். கடாய் காயிட்டோம். பாருங்கள், அந்த தேங்காவை இவ்வளோ தேங்காய் போட்டிருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் துருவுன மாதிரி போட்டுட்டேன். இந்த பூ மாதிரி வந்துச்சு. பூண்டும் தட்டி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பூண்டு ஒரு 6 பல் பூண்டு. எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கலந்தது ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். வயிறு புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அத்திக்காய். நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் இது மாதிரிலாம் காய்கள்லாம் சேர்த்துக்கணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாத்திரையும் விடக்கூடாது.
உணவே மருந்துன்னுவாங்க. மாத்திரையாக கூட இது மாதிரி நம்ம உணவில் நம்ம பக்குவமாக சாப்பிட்ணும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போது பூண்டு போடுறேன். பூண்டு போட்டேன். கருவேப்பிலை போடுறேன். துருவி வச்ச தேங்காய் போடுறேன். சும்மா ஒரு 2 பெரட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கூட்டில் சேர்த்துடலாம். தேங்காய் ஏன் சேர்க்குறேங்கன்னா, தேங்காய் வந்து வயிறு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கும் பாருங்கள், நல்லா கொதிக்குது. கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், கூட்டு நல்லா கொதிக்குது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா பூ மாதிரி மெத்துன்னு வெந்து போச்சு. பாருங்கள், காய் சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். ஏன்னா வயிறு புண்ணு இருந்ததுன்னா சீக்கிரம் நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால் இது மாதிரி நம்ம மெத்துன்னு வேக வச்சு நம்ம சாதத்தில் போட்டுக்கின்னு நெய் இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணுலாம் சீக்கிரம் ஆறுங்க. மருந்தாக கூட இது மாதிரிலாம் நம்ம உணவு முறையிலையும் நம்ம சாப்பிட்ணும். பாருங்கள், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கூட்டு வேக வைக்க சொல்லவே பெருங்காயம் போட்டேன். நான் அதை சொல்லலை. நான் கூட்டு குக்கர் பருப்பு போட சொல்லி நான் பெருங்காயம் போட்டுட்டேங்க. நான் அதை சொல்லலை. நான் பாருங்கள், அத்திக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.